Welcome to Satvanest. I honoring greatest gurus and all divine beings and this wonderful, very beautiful universe. இன்னைக்கு நம்ம ரேக்கி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சக்தியை நம்ம ஆற்றல் இல்லை எனர்ஜி இல்லை சி அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் வேர்டில் சீன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த எனர்ஜி நம்ம வாழ்க்கைக்கு எதுக்கெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் முழு ஆரோக்கியம், உடலாலும் மனதாலும் ஆன்மாவாலும். ஸோ இந்த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப்லையும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா வித சக்திகளையுமே கொடுக்கக்கூடியது இந்த ரேக்கி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த ரேக்கி அப்படிங்கிற சக்தி நம்ம உலகம்னு சொல்கிறத விட நம்ம பிரபஞ்சத்தில் ஏற்கனவே அரூபமாக இருக்குது. அந்த அரூபமான சக்தியை நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுற எல்லா விதமான காரியங்களுக்காகவும் எல்லா விதமான வடிவங்களுக்காகவும் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு கலை தான் ரேக்கி கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரேக்கி கலையில் வரக்கூடிய குறியீடுகள், அதுக்கப்புறம் அதனுடைய சில வார்த்தைகள், மந்திர வார்த்தைகள், இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விதமான சக்திகளையும் நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கருவிகளாக செயல்படுது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு ஒரு உயிர் சக்தி கண்டிப்பாக வேணும். அந்த உயிர் சக்தியை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது தான் இந்த ரேக்கி அப்படிங்கிறது. இப்போ ஜாப்பனீஸ் டெக்னிக் அப்படிங்கிறது இது வர்றதுனால இதை முதல்ல இன்வென்ஷன் பண்ணினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் மிகாவோ உஷி குரு. இந்த குரு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த தெய்வ சக்தியை, டிவைன் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தியை ஒரு வழிவகுத்து அதை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய கருவிகளான சில குறியீடுகளை இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதைய பற்றி கற்றுக்கக்கூடிய கலை தான் இந்த ரேக்கின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த ரேக்கி நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நமக்கு செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உயிர் சக்தி மூலமா, அதாவது நம்மளுடைய ஆன்மா மற்றும் நம்மளுடைய சக்தி உடல் சொல்லக்கூடிய சூக்ஷ்ம உடல், இந்த சூக்ஷ்ம உடல்ல இந்த ரேக்கி சக்தி சேரும்போது நம்மளுக்கு அபரிவிதமான பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்குது, அபரிவிதமான ஆற்றல்கள் கிடைக்குது. அதாவது ரொம்ப சோம்பலா இருக்கிற நம்ம சுறுசுறுப்பாக மாறுறோம், பலவிதமான ஐடியாஸ் கிடைக்குது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு தகுந்த மாதிரி மாறுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் நடக்கும் இந்த ரேக்கி அப்படிங்கிறதுல. ரேக்கி அப்படிங்கிற சக்தி இந்த பிரபஞ்சத்தில் ஆல்ரெடி இருக்கிற சக்தி தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அந்த சக்தியை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். இப்போ இந்த சக்தி நமக்கு நம்ம வாழ்க்கையில உள்ள வரும்போது நம்ம நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறோம், நல்லா ஜாப் பண்றோம், நல்ல ஹெல்த்தியா இருக்கோம், இந்த மாதிரி பல காரியங்கள் நடக்குது. ஆனா யாருக்கெல்லாம் இந்த சக்தி குறையுதோ, அதாவது இந்த உயிர் சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைன் பவர் குறையுதோ, அவங்க அத்தனை பேருக்குமே என்ன ஆகுதுன்னா, நிறைய நோய்வாய்ப்படுறது, இல்லை செய்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர்ஸ் வருது, இல்லை வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு படிகள்லையுமே பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகளை சந்திக்கிறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுடைய உயிர் சக்தி கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் தான் இது எல்லாமே. ஸோ இந்த ரேக்கி அப்படிங்கிற இந்த சக்தியை அதிகம் பண்ணுறதுக்கு தான் ரேக்கி வகுப்புகள்னு தனியாக சொல்லித் தருவாங்க. இந்த வகுப்புகளில் உங்களுக்கும் அந்த பிரபஞ்ச சக்திக்கும் இடையில ஒரு தொடர்பு நிலையை உருவாக்கி அதன் மூலமாக இப்போ உங்களுக்கு அந்த சக்திகளை கிடைக்க வைக்கிறது. அப்போ அந்த சக்திகளை நீங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் அதைய பயன்படுத்திக்க முடியும். அதுதான் இந்த ரேக்கியோட. இந்த ரேக்கியை என்ன சொல்லுவாங்கன்னா, ரேக்கிங்கிறது அறிவியலுடைய மிகப்பெரிய ரகசியம்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த அறிவியலோட மிகப்பெரிய ரகசியம்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அறிவியலுக்கு சயின்ஸுக்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த டிவைன் பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த டிவைன் பவர்ஸ் நம்ம லைஃப்பில் வரும்போது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய கேட்வே ஓப்பன் ஆகுது. அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகணும்.
அப்படிப்பட்ட டோர் தான் இந்த ரேக்கி அப்படிங்கிற டோர். ஸோ இந்த ரேக்கி அப்படிங்கிறது யார் வேணாலும் கற்றுக்க முடியும், எல்லாராலையும் பயன்படுத்தவும் முடியும். இந்த ரேக்கி வந்துட்டு முழுக்க முழுக்க நேர்மறையான சக்திகளை நம்மளுக்குள்ள கொண்டு வரும். அதே சமயத்தில் நம்மளுடைய சூக்ஷ்ம உடம்பை நல்ல திடகார்த்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய கர்மா லெவலையும் குறைக்கிறதுக்கு இந்த ரேக்கி ரொம்ப பயன்படும். எப்போதெல்லாம் மனிதர்கள் தீட்சைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவைன் இனிஷியேஷன்ஸை எடுக்கிறாங்களோ, அதாவது அது அவங்களுடைய ஆன்மா லெவலில் சோல் லெவலில் எடுக்கிறாங்களோ, அப்போது அவங்களுடைய கார்மிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே குறையறதுக்கு ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேக்கி. ஸோ இந்த ரேக்கி பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் நிறையா தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். சத்வா நெஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு அதில் கிடைக்கும். நன்றி.